நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா நான் கேட்டை நட்சத்திரம் எப்படின்னு சொல்லுங்க. ராம். கேட்டை கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்லி அப்போ ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. அதெல்லாம் பொய்யா சொல்லிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு கூட தோணுதுல. கேட்டை கோட்டை கட்டி ஆள்கிறதா? இல்லையே, கோட்டையை தானே சுத்த வேண்டியிருக்கு. நான் வேலை பார்க்குற இடத்துல, நம்ம உறவுகளுக்குள்ள, நம்ம சொந்தத்துக்குள்ள துரத்தி துரத்தி அடிக்கிறானே சார். இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி போய் நிற்கிறோம், அவர்களுக்காக பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், அவங்களுக்காக நம்முடைய விஷயங்களை எல்லாத்தையுமே கொடுக்குறோம். ஆனால் அவங்க கொடுக்குற விஷயம் என்ன? நம்மளை துரத்தி துரத்தி அடிக்கிறது, நம்மளை வேதனைப்படுத்துறது, உதாசீனப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. இது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லையே. ராகு திசை கேட்டிருக்காரு. இப்போ ராகு திசையோ கேது திசையோ நடக்குது அப்படின்னா எல்லா ராகு திசை கேது திசை காலங்களும் நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துறது இல்லை. பொதுவாக நான் உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் என்ன ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி, மண் வாங்கலாமா மனை வாங்கலாமா? மீனராசிக்கு இப்போதைக்கு விரையசனி ஓடுது, தாராளமாக மண் வாங்குங்க, ஒரு புனிதமான விஷயத்தை செய்யுங்க. நம்முடைய விரயமெல்லாம் அதில் போயிட்டோம் ஐயா, செஞ்சிடலாம், தோத்து போயிடாதீங்க. நம்மளை தோக்கடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மீனத்தை பொறுத்தளவில் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள், அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி யார் சிந்திக்கிறா? ஐயா பரணி நட்சத்திரம் கேட்டுக்கிற ஒருத்தர், பரணி நட்சத்திரம் தரணியாலும் சொல்லுவாங்க, ஆனால் அது பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன வேணாலும் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கனாலும் பரணி நிச்சயமாக தரணி கட்டியாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் எல்லாமே இளமையில் கிடைச்சிடும். அப்படி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் போராடி பின் வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பீங்க ஐயா. இப்போ தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். நான் இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, என்னோடய யூடியூப் சேனலில் மூணு ராசிக்காக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுலன்னா வீடியோவா கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஜாதகமே பார்க்காட்டாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தா கூட தெரிஞ்சிடும். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது என்ன பண்ணுது அப்படின்னு தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான வார்த்தைகள். தனுசு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், அங்கே மூல நட்சத்திரம் இருக்கு, நெருப்பு ராசி. வாழ்க்கையில் பல கட்டங்களில் முன்னேறி ஓடுவோம். நம்ம கூட இருக்கிறவனே நம்ம குழி பறிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். பயப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். அரசு வேலை கிடைக்குமாயா? கன்ஃபார்மாக கிடைக்கும். ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும். ஏன்னா ராமர் வனவாசம் போயிட்டு தான் அரியணை ஏறினார். அரசு பதவி உங்களுக்கு உண்டு. அன்புடன் பேசுங்கள், அது உங்களை. நண்பர் ஒருத்தர் ஏதோ சொல்லியிருக்காரு, அது ஓடிச்சே, நல்லா பேசியிருக்காரு. குரு திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதோஷம் கிராமம், பிரம்மதேசம் கிராமமா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா, எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க ஐயா. சூப்பர் ஐயா. நீங்கள் ஒன்றும் இல்லை, அடிக்கடி சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு வாங்க. இங்கே பழமோ பூவோ வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நிதானமாக உட்காந்து எந்திரிச்சு வாங்க. தொடர்ச்சியாக வியாழக்கிழமை கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் நிச்சயமாக. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய நிறைய இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வாங்க, ஜெயிச்சிருவீங்க. தனுசை பொறுத்தவரையும் சித்தர்கள் வழிபாடு சிறப்பு. அதே மாதிரி 1, 4, 7, 10 அதிபதி லக்கணத்தில் சேர்ந்து இருந்தால் என்ன பலன் ஐயா? பூமி யோகம் உள்ளதா? நிச்சயமாக பூமி வாங்கலாம். நீங்கள் இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருப்பது மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுங்கிற பயப்பட வேண்டாம்.